ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபாண்டன்ட் எப்படி கலரிங் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, கலர் பண்ணுறது என்ன அவ்வளோ கஷ்டமானு நீங்கள் கேட்காதீங்க. ஃபாண்டன்ட்டுக்குன்னு சில இது இருக்குது, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஹோம்மேட் ஃபாண்டன்ட் பார்த்துருந்தோம் இல்லையா, அதே தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஃபாண்டன்ட் எப்படி இருக்கும், நம்மளோட நார்மல் ஃபாண்டன்ட் நீங்கள் மார்க்கெட்லேயே வாங்கினா கூட எடுத்த உடனேயே நமக்கு ஃபாண்டன்ட் அப்படியே ஸ்ட்ரெச்சி ஆகாது. ஓகேங்களா, நம்ம அகைன் நீட் பண்ணணும். ஓகே, ஏற்கனவே ஒரு தடவை நம்ம நீட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அகைன் நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம நீட் பண்ணணும். எவ்வளோ நீங்கள் கலரிங் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு இதை எடுத்துக்கணும். ரெண்டாவது கலரிங்கில் நீங்கள் லிக்விட் பேஸ்டு கலர் இதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. இதில் என்ன இருக்குது, சுகர் இருக்குது இல்லையா, ஸோ அது போட்டால் என்ன ஆகும், பிசுன்னு ஆகும். அதனால் அது யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜெல் பேஸ்டு கலர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது மாதிரி குட்டி குட்டியாக காம்போ பேக்ஸ் வருது, அது கூட வாங்கிக்கலாம். இது நான் வாங்கி வச்சுருக்கேன். பட் இன்னும் நம்ம பிராண்டடாக வாங்கினோன்னா நம்மளுடைய அந்த கலர் இன்டென்சிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி சின்னது வாங்கி வச்சுக்கோங்க. நான் இந்த 15 இந்த மாதிரி காம்போ நான் வாங்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம ஜஸ்ட்டு அந்த ஃபாண்டன்ட்டை எப்படி ரெடி பண்ணி நம்ம கலரிங் பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். இதில் டீப் கலர்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்றது நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுடைய ஃபாண்டன்ட்லேருந்து தேவையான அளவுக்கு நம்ம கலரிங் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம வெளியில் எடுத்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சினஸ் இருக்காத மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை நம்ம நீட் பண்ணணும். ஓகே, ஸோ தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 இது எடுத்துக்கிறேன். இப்போது இது ஸ்ட்ரெச்சினஸ் இல்லையா, அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா கட்டாய் வந்துடும். ஓகேங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம கலரிங் பண்ணக்கூடாது. இதை இந்த மாதிரி நீட் பண்ணணும். இது நீங்கள் கொஞ்சோண்டு குவான்டிட்டி இருந்தால் இந்த மாதிரி நம்ம கையிலே நீட் பண்ணலாம். அப்படி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம உங்களுடைய கிச்சன் ஃப்ளோரில் வச்சு நீங்கள் நீட் பண்ணிக்கலாம். இது உங்கள் கன்வீனியன்ட், எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது கொஞ்சம் டைம் எடுக்கும், 1 நிமிஷம் அப்படி ஆகும். நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சியாக மாறுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம கலர் இதில் ஆட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டே பண்ணுறதா இருந்தால் அந்த கலரிங்லாம் நீங்கள் என்ன மாதிரி ஃபிகர் பண்ண போகிறீங்க, என்ன ஒரு இது பண்ண போகிறீங்கன்றது கண்டிப்பாக ஃபாண்டன்ட்டில் நம்ம முன்னாடியே யோசித்து வச்சா தான் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால் அந்த முதல் நாளே நீங்கள் நெக்ஸ்ட் டே பண்ணுறீங்கன்னா முதல் நாளே அந்த கலரிங் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கலர் டீப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் ஒரு ரேண்டமாக ஒரு 3 கலர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, கொஞ்சம் நமக்கு ஃபாண்டன்ட் கஷ்டமாக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில். அப்புறம் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இதுவாகாது. ஓகேங்களா, நீங்கள் ஹோம்மேட் ஃபாண்டன்ட்டோ யூஸ் பண்ணலாம், மார்க்கெட் ஸ்டைல் ஃபாண்டன்ட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் இருக்கிற ஃபாண்டன்ட் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும்னா நீங்கள் வீட்டில் செய்கிற ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்க்கெட் இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய ஹோம்மேட் ஃபாண்டன்ட்டில் நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃபுட் அடிட்டிவ்ஸ், எமில்ஸ்பேஸ் இந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. திக்னரும் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் டைலாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் இதில் நிறைய விஷயங்கள் ஆட் ஆகும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ அழகாக இப்போ ஸ்ட்ரெச்சினஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த மாதிரி தான் வரணும். ஸோ இந்த கண்டிஷன் வர வரைக்கும் நீங்கள் அதை நீட் பண்ணணும். இது ரொம்ப நேரம் ஆகுமானா அப்படி கிடையாது. இப்போது நீங்கள் சப்போஸ் பல்காக இப்போ எனக்கு ஃபுல் ஃபாண்டன்ட்டே நான் ரெட் கலரில் தான் கவர் பண்ண போகிறேன், நான் பிளாக் கலர் கவர் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க நம்ம ஃபாண்டன்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்போவே நம்ம கலர் தான் ஆட் பண்ணிடணும். அந்த லிக்விட் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, பார்க்காதவங்க அந்த வீடியோ நான் கார்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். எப்படி ஹோம்மேட் ஃபாண்டன்ட் பண்ணோன்னா அதில் நம்ம லிக்விட் கண்டென்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதுலேயே அந்த கலரை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தேவையான ஃபாண்டன்ட் இந்த மாதிரி பல்காக பண்ணும்போது ஒரு ஃபுல் கவரேஜ் நீங்கள் ஒரு கலர் தரீங்கன்னா நீங்கள் அப்போ பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபாண்டன்ட்டில் கலந்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு கை வலிக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க. ஓகேவா, இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சினஸ் வந்தால் போதும். இப்போ நான் பேபி பிங்க் கலர் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப திக்காக இருக்குது இந்த இது. ஓகேவா, பேபி பிங்க் இது ஜஸ்ட் போட்டு இந்த மாதிரி நீட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கையில் பண்ணுறதா ஈஸியாக இருந்தாலும் பண்ணலாம், கிச்சன் பிளாட்ஃபார்மில் பண்ணுறது ஈஸியாக இருந்தாலும் பண்ணலாம். ஓகே, அந்த ஒயிட் கலர் ஷேட்ஸ் வராமல் நீங்கள் பண்ணணும். இப்படி பண்ணும்போதே அந்த கலர் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது பேபி பிங்க். ஓகேங்களா, ஸோ கலர் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப டார்க் பிங்க் மாதிரி தெரியும். இது டார்க் கிடையாது, பேபி பிங்க் தான். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு கலர் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். இவ்வளவு தான். ஓகே, இதை நீங்கள் எப்படி இது பண்ணணுன்னா நல்லா கிளிங் ரேப் பண்ணி
அதே மாதிரி ஜிப்லாக் கவரில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னிங்கன்னா, அதாவது நீட் பண்ணும்போது நம்ம வந்து பிளாட்ஃபார்மில் நீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் கீழே டஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஐசிங் சுகர் டஸ்ட் பண்ணக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து கலரிங்னு இல்லை, ஒயிட் ஃபாண்டன்ட்டே நம்ம வந்து அகெயின் நம்ம இது பண்ணி நீட் பண்ணிவிட்டு கவர் பண்ணும்போது திரட்டும் போது எல்லாமே வந்து கார்ன்ஃப்ளவர் தான் டஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? மைதா டஸ்ட் பண்ணுறது, இந்த ஐசிங் சுகர் டஸ்ட் பண்ணுறது, பவுடர் சுகர் டஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம இப்போது நீங்கள் கலரிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபாண்டன்ட் எடுக்கிறீங்க, நீங்கள் இப்போ நான் 3 பார்ட் எடுத்தேன்ல, அந்த பேலன்ஸ் பார்ட்டை ஒரு கிளாத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு வச்சுடுங்க. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து வெளியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிடும். இன்னும் நமக்கு வந்து நீடிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இன்னும் டைம் எடுக்கும். அவ்வளவுதான். அப்படி ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக இருக்குது, உங்களுக்கு அப்படி அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கையில் வந்து அந்த மார்ஜரின் நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணோம்ல அதுவோ இல்லை வெஜிடபிள் ஆயிலோ கையில் க்ரீஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு அந்த சப்போஸ் உங்களோட ஃபாண்டன்ட் ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கு மாய்ஸ்சர் கொடுக்கும். இப்போ இதையும் நான் நீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இப்போது இதுவும் நல்லா நீட் பண்ணியாச்சு. செகண்ட் பார்ட்டும் ஓகே. இதில் வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, சில கம்பெனிஸ் நான் எதுக்கு பிராண்டட் வாங்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த கம்பெனியில் வந்து நான் எடுத்திருக்கிறது ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த பிராண்டு பார்த்திங்கன்னா ஓவர் திக்காக இருக்குது, ரெண்டாவது வெளியே வரவே மாட்டேங்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது. பட் நான் இதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதனோட இன்டென்சிட்டி பாருங்கள், நமக்கு வந்து அந்தளவுக்கு கலர்ஸ் கொடுக்கவே மாட்டேங்குது. ஓகேங்களா? இதே நீங்கள் பிராண்டட் வாங்கினீங்கன்னா ஒரு 2-3 ட்ராப் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு அவ்வளோ அழகாக வந்து நம்ம ஃபாண்டன்ட் வந்து கலர் ஆகும். ஓகே. நம்ம வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பிகினரு, என்னால் வந்து இவ்வளோ கலர்ஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ணி வாங்காதவங்க ரெட், எல்லோ, ப்ளூ, ஓகேங்களா? ரெட், எல்லோ, ப்ளூ இது 3 மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வச்சு நம்ம நிறைய கலர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு இது 3 தான் ப்ரைமரி கலர். ஓகேங்களா? இது 3 இருந்தாலே போதும். நான் அந்த 3 கலர்ஸ் வச்சு எப்படி நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு கிளாஸ் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இது வந்து நமக்கு பிங்க் கலர் தான் இருக்குது. நான் இப்போ செகண்ட் கொஞ்சம் போடுறேன். இது பாருங்கள், இப்போ இந்த தடவை நிறையவே போட்டிருக்கேன், அப்போவும் எனக்கு வந்து டீப் கலர்ஸ் வரல, ஒரு மாதிரி பிங்கிஷ் தான் வருது. ஓகேவா? நார்மலாக ஒயிட்டோட 2 நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லைட் பிங்கிஷ் தான் வரும். பட் இதே வந்து கொஞ்சம் பிராண்டட் நம்ம போனோன்னா இன்னும் கொஞ்சம் டீப் கலர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இது எனக்கு இன்னும் கலர் பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுறேன். இது வேறு பிராண்டட் கம்பெனி. ஓகேவா? நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இதையே நான் நல்லா நீட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இது பாருங்கள், அது பண்ணும்போதே அந்த ரெட் எவ்வளோ வெளியில் நல்லா பாப்பப் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ கலர் பாருங்கள், அப்படியே ரெட்டாக மாறி இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிறது, எது வாங்கினாலும் பிராண்டடாக வாங்குங்க. ரொம்ப சிலதெல்லாம் நானே சொல்லிடுவேன், லூஸில் கிடைக்குது நீங்கள் லூஸில் வாங்குங்கன்னு. பட் பிராண்டட் வாங்கினீங்கன்னா இது தான். ஓகேங்களா? பட் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோன்றவங்க, பிகினரு, லோவாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அன்பிராண்டட் கலர்ஸ் போகலாம். ஓகே. பட் ஜெல் ஃபுட் கலர்ஸ் தான் போகணும். ஓகேவா? இப்போது நான் தேர்ட் பார்ட்டும் நீட் பண்ணிட்டு காட்டுறேன். இதில் வந்து நான் க்ரீன் ஆட் பண்ண போகிறேன். இப்போ என் கையில் அந்த ரெட் கலர் இருக்கிறதுனால இதில் லைட்டாக இதில் படுது, பட் நோ ப்ராப்ளம். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து நம்ம நார்மலாக கேக் கலர்ஸ்லாம் பண்ணும்போது உங்கள் கையை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க, இன்கேஸ் கலர் எதனா ஒட்டி இருந்ததுன்னா. ஓகேங்களா? இல்லைனா நம்ம எதிர்பார்க்குறேன் அந்த கலர் வராது. இப்போ நான் ஃபாரஸ்ட் க்ரீனே ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இதில் அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி வரலன்றதுனால. அவ்வளோதான். ஓகே. பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு இந்த கலர் வந்து வர ஆரம்பிச்சிடும். நான் எப்போவுமே வந்து கேக் நெக்ஸ்ட் டே பண்ண போகிறேன் அப்படின்னா முதல் நாளே வந்து நம்ம ஏன்னா நம்ம வந்து ஃபாண்டன்ட்டில் ஃபிகர்ஸ்லாம் ரெடி பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் நம்ம யோசித்து பண்ணோம். ஸோ அதனால் முதல் நாளே வந்து நம்ம கலரிங் பண்ணிடணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபிகர்ஸ் எல்லாம் முதலே ரெடி பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஃபாண்டன்ட் கேக் பண்ண ஆரம்பிக்கணும். அது நான் வந்து எப்படி நம்ம அதை அலைன் பண்ணுறது இது எல்லாமே நம்ம போக போக கிளாஸில் பார்க்கலாம். இதுவுமே பாருங்கள், நான் அவ்வளோ கொடுத்தோம் அந்தளவுக்கு க்ரீன் டீப்பராக வரல நமக்கு. பட் ஆனால் ஒரு இது நம்ம முதல் நாள் நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே இதை விட இன்னும் டீப்பராக இருக்கும் கலர். ஓகேவா?
ஸோ இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி கலரிங் பண்ணணுன்றது. ரெண்டே விஷயம், கலரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபாண்டண்ட்டை இந்த மாதிரி நீட் பண்ணி ஸ்ட்ரெச்சே ஆக்குங்க. அதுக்கப்புறம் தான் கலர் ஆட் பண்ணணும். கலரில் நீங்கள் ஜெல் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணணும். நீடிங் பர்பஸ்க்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, மைதா, ஐசிங் சுகர் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் கலரிங் பண்ண ஃபாண்டண்ட்டை கிளிங் ராப் பண்ணி ஒரு ஜிப்லாக்ல வைக்கணும். கலரிங்கை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 24 hours பிஃபோரே பண்ணி வைங்க. ஓகேங்களா? இப்போது நான் 3த்தையும் கிளிங் ராப் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே எடுத்து நான் ஜிப்லாக் காரில் போட்டு பண்ணிவிடுவேன். ஸோ நீங்களும் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இதனோட இதை புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.